அவ்வளோதான் என்னம்மா அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு அப்படி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே கிளம்பியாச்சு. நான் போயிட்டு வரேன், கொரியர் வண்டி போட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அப்பா இன்னைக்கு கொரியர் போட போகிறாருங்க நம்ம ஆயிலோட. கொல்கட்டை சாப்பிட கொல்கட்டை நீங்கள் செஞ்சுட்டுங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஹெல்மெட் எடுக்க வந்துட்டேன், ஒரு நிமிஷம். பார்த்து போயிட்டு வாப்பா வண்டியில். வரேன், ஹெல்மெட் எடுத்து வரேன். நான் போயிட்டு போட்டுட்டு அப்படியே வந்து வரேன். அந்த ஆட்டோ அப்படி பார்த்துட்டு வரோம். நீ பொறுமையாவா, நாங்கள் கம்மங்கொல்கட்டை செஞ்சு நீ வர லேட் ஆச்சுன்னா சாப்பிட்றோம். எனக்கு 2 சும்மா 4 வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸ்லோவாக போ. இந்த ஹெல்மெட்டு போட்டோன்னே ரேசர்னு நினச்சிட்டு வேகனா போயிடாது. ஆமாம், வேகனா போகிறேன். 90 எப்போதுமே 35 40 தானே. நம்ம ரோடு அளவான ஸ்பீடு ஆபத்து கிடையாது. அளவான ஸ்பீடு ஆபத்து கிடையாது. ரைட். அந்த காசு தூக்கி விடு. சரி உக்கார். அப்பா பார்த்து பொறுமையாக போயிட்டு வா. முழிச்சுட்டு தம்பி வந்து பேட் ஆடிட்டு இருக்காரு. பவுடர்லாம் அடிச்சுட்டு அது அம்மா பொட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. காற்று வேகனா தான் அடிக்குது. சாயந்தரம் நேரத்தில் நம்ம வீட்டை வந்து பாருங்க, வீட்டுக்கு பின்னாடி ஆடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தம்பியை பார்த்தீங்கன்னா பேட் எடுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்காப்புல. என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து கம்மங்கொல்கட்டை செய்யலான்னு இருக்கேன். சரி, நான் செய்யறத பாரு எப்படி செய்யணும். பண்ணு, வீடியோ தான். வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்காங்க. திட்ட வந்து எப்படிமா இட்லி சுடுற மாதிரி தானே? இது இட்லி சுடுற மாதிரி தான். வந்து மிளவா, பெருஞ்சீரகம், வெங்காயம், 2 பூண்டு பல் இதெல்லாம் வச்சு அம்மியில் அப்படியே நடத்தி கம்ம மாவு நடத்தணும். அப்படியே ஒரு தட்டுன்னு அம்மியில் அரைக்கணும். அம்மியில் அரைச்சி கம்ம மாவில் போட்டு சேர்த்து அதில் 4 உப்பை சேர்த்து பிசைஞ்சு அப்படியே நம்ம இட்லி சுடுற மாதிரியே தான் இதுவும். வேற ஒன்றும் இல்லை. அப்படியே பிசைஞ்சு வச்சோம்னா ஒரு ஆகி வந்தால் வெந்துக்குவோம். நம்ம அம்மியில் அரைச்சதில் வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க. தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு
அதை என்னம்மா பண்ணணும்? இதை ஊற்றி பிசைஞ்சு வேண்டிதான். கம்ம மாவு இல்லையா? கம்ம மாவு இதில் உப்பு காய நல்லா பிசைஞ்சு வேணும். உப்பு கோயிலில் போட்டு பிசைஞ்சாச்சா நம்ம அம்மியில் அரைச்சதோட அப்படியே கம்பு மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. பட்டும் படாமல் தான் பண்ணிடணும். இல்லை இன்னும் தண்ணி நமக்கு தேவையானதாக வச்சு தான் ஆகணும். நம்ம வீட்டு கோழி வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் அடையுது. கூடெல்லாம் கிடையாது, அதுக்கு மரம் தான் கூடு. கிராமத்தில் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து கூடையில் கவுக்கிறதோட மரத்தில் கவுக்கிறது தான் அதிகம். அந்த மாதிரி நம்ம கோழி வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் அடைஞ்சிக்கும். ஆக இட்லி தட்டில் வந்து பிடிச்சி வைக்க வேண்டியதான். ஏன் குழிக்கு மேலே வைக்கிற? வைக்கலாம், வெந்தாயத்துக்கார தானே. இது பார்த்தீங்கன்னா மூடியாச்சு. எவ்வளோ நேரமா கரெக்டா? ஒரு 2 ஆவி வந்து வச்சுக்கிதான் அடுப்பு நல்லா கிடுக்குன்னு 2 ஆவி வந்ததுன்னா சத்த நாளில் வந்து எடுத்துக்கலாம். அம்மா தட்டு எடுத்துட்டு வராங்க. அம்மா எந்திரிச்சா? செஞ்சு விட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். வாசம் வருது பாரு எப்படி. ஆமாம் ஆமாம். கொல்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு மக்களே. எடுக்க போறேன். எடுங்க. நல்லா வெந்திருக்கு. சேம் இட்லி போலதான் என்னம்மா? அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு அப்படி எடுத்தோம்னா சூப்பரா இருக்குங்க. அந்த ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கும். பாருப்பா. சாப்பிடணுமே, ஆறுட்டும் சாப்பிடலாம். கீழே விழாமம்மா எப்படி விழுந்துரும்? அந்த சாயம் இறங்கி போச்சு. மிளகாய சாயம் சூப்பரா இருக்கு. ஆறுனுச்சுன்னா நல்லா இருக்கு. போடணும். ஆறணும். ஆறுனா நல்லா இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பேக் சைடு லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதனால இந்த இடம் இருட்டாக தான் இருக்கும். கொல்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன உடனே சாப்பிட வேண்டியதான். சூடாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். டேய்
கை வச்சுன்னா சுட்டுடும். இங்க இரு. ஆ சுட்டுடும். ஆ, ஆ. என்ன ஆக்ஷன் போடுறான் பாருங்க. இந்த ஆர்ட்டு என்ன கை வைக்க சொல்றியா? நீ செய். எத்தனை எனக்கு சாப்பிடு. போதும், 4 போதும். சரி சரி சாப்பிடு. அவனுக்கு ஆற வச்சு கொடுக்க மாட்டாக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து சுடு தண்ணி போட்டிருக்காங்க அம்மா. டேய் இந்தா வச்சிக்கா. இல்லை ஒன்று புட்டு போடும். அவனுக்கு ஒன்று புட்டு கொடுமா தனியாக. புட்டு போட்டோன்னா அவன் எடுத்து சாப்பிட்டுப்பான். வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிடு ஆச்சுக்க எடுத்து ஆச்சுக்க. ஆ சாப்பிடு. அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா மக்களே டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்பாவுக்கு எங்க வச்சிருக்க? உள்ள குட்டியா. சரி எப்படி திங்கலாம்? ஏய் கையில காட்டுறோம். 1 ரூபா வச்சுட்டானா 1 ரூபா தண்ணி. வண்டி எடுக்க தண்ணி குடிச்சா தண்ணி குடிக்க. இப்போ வந்துட்டாரு. கரீர் பீஸ் எவ்வளோ வந்துச்சு? 1700. பில்லு வச்சிருங்க. 1000 சொல்லு. டேப்பு இப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லை விடு. 18 பார்சல். அவங்களுக்கு அனுப்பணும். 18 பார்சல். 18 பில்லு தனியாக இருப்பார். சரி சரி. டீ கூட குடிக்கலடா. ஏன் டீ குடிக்கல? இங்கே போய் பசி நின்று வந்து சேர்த்து 1 நேரம் ஆச்சு. அப்படியே வந்து வண்ணாட்டில் வந்து நம்ம அந்த வியாபாரி பார்த்துட்டு வரணும் போனால் அங்கே போனால் 1 மணி நேரம் ஆச்சு. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? அங்கே ஐநாமத்து வந்துட்டு பேசிடுங்க. ஏரே என்ன தூங்காமே இருக்க? மணி 9 ஆச்சு. தூங்க ஆரம்பிச்சோம்னா என்ன என்ன கொல்கட்டை இருப்பா உனக்கு. சட்டைப்பட்டி அங்கே தூக்கினா வாழ் வந்து கத்துறான் மேடம். எட்டாந்து கொடு. நீ அதை எட்டாந்து கொடுங்க. சரி வா வா வா. இவெல்லாம் தின்னாப்பா கொல்கட்டை. தின்னுட்டு தண்ணி வளைச்சு குடிக்கிறான் வரைக்குதுன்னு. கொல்கட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. நல்லா இருக்குங்கிறேன். நீ சாப்பிடு முடி. அப்புறம் வீடியோ கட் பண்ணிக்கலான்னு இருந்தோம், முடிச்சுக்கலான்ட்டு. நான் சாப்பிட்டு போய் நீ முடி. மக்களே அப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு தானப்பா இல்லை சோறு வேணுமா? நான் 2 கொடுத்துட்டு சோறு வேணான்னு பார்க்குறீங்களாங்கிறியா? கம்மங்காலை கட்டை மட்டும் தின்னுட்டு பார்த்தோன்னா காலைல ஏஞ்சி காலை அடிக்கணும். சோறு எஞ்சா சாப்பிடணும். ஆமாம். ஸோ மக்களே நாங்கள் வந்து அப்பா இதை சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் டைம் கழித்து சோறும் சாப்பிடுவார். அப்பாவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நைட்டு வேலை பார்சல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. நான் வண்டி நான் போக மாட்டேன். வண்டியில் அப்பா தான் போவார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதெல்லாம் உடம்பு சரியில்லாத காரணத்தில் வண்டி தனியாக போகிறது இல்லைன்னா.
ஸோ மக்களே போதும். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டார், சாப்பிட்டுட்ருக்கார். நாங்கள் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.